வணக்கம். கடவுள் அருள் டிவி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் இனிய நாளாகட்டும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகவும் இனிமையான நாளாகவும் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 10 பிப்ரவரி 2025 குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. வளர்பிறை வருடம் ஆரம்பித்து 41 நாட்கள் ஆகின்றன. இன்றைய வளர்பிறையில் திரையோதசி திதி, புனர்பூச நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 மணி நண்பகல். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கரணம் 9 மணியிலிருந்து 10:30 வரை. மகர லக்னம். இருப்பு 0 நாழிகை 31 வினாடி. சூரிய உதயம் 6:35 வரை. சந்திராஷ்டமம் இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்துக்கு. திதி பிரகாரம் நட்சத்திர திதி திரையோதசி திதி, சமநோக்கு நாள். கோச்சாரப்படி குரு அமர்ந்திருப்பது ரிஷபத்திலே, செவ்வாய் அமர்ந்திருப்பது மிதுனத்திலே, கன்னியிலே கேது, சூரியன் மகரத்தில், புதன் மற்றும் சனி கும்பத்தில், சுக்கிரன் மற்றும் ராகு மீனத்தில். மிதுன ராசிக்குள்ளரே புனர்பூச நட்சத்திரத்திலே சந்திரனுடைய பயணம். இன்றைய நாளிலே சுப முகூர்த்த நாள். திங்கட்கிழமையும் திரையோதசியும் வரும்போது பிரதோஷம் அப்படிங்கிற நாள் வந்துடும். சோமவார பிரதோஷம் விசேஷமான நாளான இன்று மதுரை மீனாட்சி சொக்கநாதர் தங்கப்பல்லுக்கையில் போய் நாட்கதிர் அறுப்பு அப்படின்னு கதிர் அறுப்பு விழா. இன்றைக்கி செடி கொடியெல்லாம் வைக்கிறது, ஆடிப்பட்டத்தில் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி செடி கொடிகள் வைக்குவதற்கு ஒரு நல்ல நாள் இன்று. பொதுவாக நம்ம கேட்பாங்க, மன அமைதி தொழில் மனத்து ரொம்ப அப்படியே அலபாயுது, அமைதி இல்லாத மனதாக இருக்கிறது, ஏதாவது வழி உண்டா, ஏதாவது கோயில் உண்டா அப்படின்னா, சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் நசரத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் உண்டு. அந்த நசரத்துப்பேட்டையில் திருக்கோடேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், ஈஸ்வர கோயில். அங்கே போனால் சுவாமியை பார்க்கலாம். சுவாமியை பார்க்கும்போதே அவருடைய வசீகரத்திலே மன அமைதி வந்துவிடும். போய் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி மன அமைதியை வரவைத்து கொண்டு வந்தோம்னா இந்த நாள் இல்லை எந்த நாளுமே உங்களுக்கு இனிமையான நாள் அமையும். நமக்கு பாதி விஷயம் போராட்டம் என்னென்னா, ரொட்டி கப்படா அவர் மக்கான் அப்படின்வோம். இருக்கிற இடம், சாப்பாடு, துணிமணி, இந்த சண்டையே பேசிக் அம்யூனிட்டியில் தேடிக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, எலி வலை ஆனாலும் தனி வலை ஆண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வீடு கிடைக்குமா, வாசல் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஜோதிடம் பார்க்கிறோம். அந்த ஜோதிடத்தின் அடிப்படையிலே முக்கியமான காரணி பஞ்சாங்கம். திதி வார நட்சத்திர யோக கரணம் அப்படிங்கிற 5 அங்கங்களை கொண்ட பஞ்சாங்கத்திலே இன்றைய நாள் திரையோதசி திதி. இன்றைக்கு சிவ வழிபாடு மிகவும் நல்லது. வெளியில் பயணம் செல்வது நல்லது. புதிய ஆடை வாங்குவது நல்லது.
இந்த ஆடையெல்லாம் புதுசு வாங்குறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கிவிடும். ரிஷப கும்ப ராசிகளுக்கு இன்று திதிசூன்ய ராசின்றனால சிவ வழிபாடு இன்னைக்கு பண்ணும்போது அது பரிகாரமாக மாறுகிறது. இன்றைய நாளிலே திங்கட்கிழமைனா சந்திரனுடைய ப்ரொடாமினன்ஸ் வந்துடும். அவர் சந்திரன் தான் இன்றைக்கி உகந்த நாள். சிவனுக்கு உகந்தது சந்திரன், பிறைசூடிய பெருமான். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருளான பால், அரிசி போன்ற பொருட்களெல்லாம் இன்றைக்கி வாங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. எலக்ட்ரானிக் குட்ஸு, எலக்ட்ரிக்கல் குட்ஸு, எழுதுகிற பொருட்கள் இதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டுங்க, வாங்க வேண்டாம். இன்றைய நட்சத்திரமாக பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரம் பேர். அந்த நட்சத்திரத்தின் பேரில் குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்குது. அதனால் எதாவது எழுதணும் கொள்ளணும்னு ட்ரை பண்ணுறவங்க எழுத்து கற்றுக்கிறது, டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, ஸ்லேட்டில் எழுதி காட்டுவாங்க இல்லையா அந்த காலத்தில், அந்த மாதிரி எழுதக்கூடிய அந்த காற்றலெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு, ஏஜென்சி கையை பிடிச்சிட்டு போகிறது, ஏஜென்சி, கமிஷன், கான்ட்ராக்ட், ஃபைனான்ஸ், இந்த துறையெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடியது. வங்கித்துறை, வர்த்தகத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, மதம் சார்ந்த கழகத்துறை, கல்வித்துறை, இதெல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சை ஃபினான்ஷியலில் கொடுக்கும். லௌகீகமாக பார்க்கும்போது இன்றைக்கி சீமந்தம் செய்கிறது, புதுமனை புகுதல், பேர் வைக்கிறது, ஜாதகம் எழுதுறது, யாத்திரை பண்ணுறது, வியாபாரத்தில் தொடங்கி வைக்கிறது, பந்தக்கால் நடுறது, விவாகம் செய்கிறது, கோடி உடுத்துறதுன்னு புது துணி உடுத்துறது, புது பெண்ணை வீட்டுக்கு அழைக்கிறது, பிறந்த குழந்தையை பார்த்துட்டு வர்றது, உழவு தொழில் செய்வது, களஞ்சியத்தை கொண்டு போய் வீட்டில் சேர்த்து சேர்க்கறது, களஞ்சியத்தில் சேர்க்கறது, ஆபரணம் போட்டுக்கிறது, மருந்து சாப்பிட்றது, அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு தொழிலாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் செய்யலாம். இன்றைய யோகத்தின் பேர் பிரீத்தி யோகம். நார்மலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம், பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு. அது சுபமான யோகம் அப்படிங்கிறதுனால பிரீத்தியுடைய செயல் எல்லாமே நல்ல செயல்களாகவும் நல்ல ஒரு இனிய சொல் பேசுவதாக இருக்கும். பெரியோரிடம், ஞானியிடம், மகானிடம், குருவிடம் பேசுவதற்கு, மதிப்பு கொடுப்பதற்கு, வணங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். உறுதியான மனம், செயல்பாட்டு திறன், இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பிரீத்தி என்ற யோகம். இது 2வது யோகம் 27வது யோகத்தில். அதனால் யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி இருக்கோ அவங்கெல்லாம் பிரீத்தி யோகத்தில் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நாளிலே கரணமாக பார்க்கக்கூடியது கௌளவ கரணம். அப்படின்னா கழுதையோட கரணம். பன்றியுடைய தாக்கங்கள் இருக்கும் இன்றைக்கி. பன்றியோட கௌளவம். சனி நல்ல நிலையில் இருந்தால் எந்த தொழிலையும் பிரகாசம் செய்து விடலாம். வராகமூர்த்தியுடைய கருணை இருந்தால் நல்ல விஷயத்தில் நீங்கள் பூமி தொடர்பான நிலக்கரி சுரங்கம், பெட்ரோல், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். கட்டுமான பணிகள் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்டர்வென்ஸோடு இருக்கலாம். அதனால்தான் பூவராக சுவாமியை வழிபடுவது, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வராகி அம்மனை வழிபடுவது, ஸ்ரீ வாஞ்சியத்தில் போய் சிவனை வழிபடுவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளாக செய்வார்கள். இன்றைய நாளில் முடிந்த வரைக்கும் ஏழைகளுக்கு உணவு, உடை மற்றும் செருப்பு வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். பிரதோஷ காலத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விதமான அபிஷேகத்துக்கும் அப்படியே பலன்கள். இந்த உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, அவர்களுக்கு ஷெல்டர் கொடுக்கறது, இந்த செருப்பு வாங்கி கொடுக்கறது எல்லாமே பரிகாரங்களாய் அமையும் என்பதிலே ஐயமில்லை. இப்படி இந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே திதி, வார, நட்சத்திர யோகத்தின் பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து இந்த ராசிக்கான பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் பண வரவு திருப்திகரமாக இருக்க போகிறது.
உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவ்வப்போது முன்கோபம் மட்டும் வந்து செல்லும். அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பழைய கடன் தீர்ந்து போய் பண உதவியினாலே உங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். விழுந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு உறவு நண்பர்களை பார்த்து சந்தித்து மகிழக்கூடிய நாட்கள், அமைதியாக இருக்கக்கூடிய நாட்கள் இன்று. அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். ஆனாலும் மேலதிகாரியின் பாராட்டு சலுகைகள் கிடைப்பதனாலே உற்சாகம் உண்டாகும். வியாபாரத்திலே எதிர்பார்த்தபடி விற்பனை லாபம் கிடைக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. பழைய பாக்கிகள் போராடி தான் வசூல் பண்ண வேண்டியிருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே சொல்லலாம். இந்த நாளிலே கொஞ்சம் செலவை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சமாளிக்க முடியாமல் தவிக்கும் போது உங்கள் குடும்பத்திலே கணவர் ஷோல்டர் பண்ணி உங்களை ஆறுதல் செய்வார். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை காணப்படுவதனாலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். 6, 9 என்ற எண்ணம் முருகப்பெருமான் வழிபாடும். இன்றைய சாயங்காலம் சிவன் சந்நிதியில் நின்று பிரதோஷ வழிபாடும் உங்களுக்கு பல விதத்திலும் திருப்திகரமான வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. இன்று சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வீடு கட்டுறதுக்கு ஏற்றபடி வங்கி கடன்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய காலமாகவும் வாழ்க்கை துணையாலே நன்மைகள் உண்டாகக்கூடிய நேரமாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அலுவலகத்திலே வேலைகளும் மற்றவர்கள் பேசுவதிலே பொறுமையும் கொஞ்சம் கடைபிடித்தீர்கள் என்றால் ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் உங்களையே அறியாமல் சில தப்புகள்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால எதையுமே ஒரு தடவைக்கு 4 வாட்டி வெட்டிங் பண்ணின பிறகு எல்லாத்தையும் செய்யுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் கடையில் விரிவுபடுத்த முயற்சிகள் இருந்தால் இந்த வாரத்தில் பண்ணக்கூடிய நாட்களிலே யோசித்து பண்ணுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு விருந்தினர் வகையினாலே பணி சுமை அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணிகள் கூடுதல் விஷயமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்றைக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 8, 10 என்ற எண்ணையும், இன்றைக்கு அவசியம் சிவபெருமானின் வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு நல்லதொரு நாளாக இந்த நாளை அமைத்து கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி அன்பர்களே, பண வரவு எதிர்பார்த்தபடியே இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது. திருமண முயற்சிகளிலே இன்றைக்கு சாதகமான முடிவுகள் உண்டு. சிலருக்கு புதிய நகை வாங்கும் யோகமும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே இன்று ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இன்று இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகையும் ஊதிய உயரும் கிடைக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 11. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். இவரை வழிபடவும், இன்று பிரதோஷ நாளிலே பிரதோஷமூர்த்தியை சென்று வழிபடவும் உங்களுக்கு வாழ்க்கையிலே எதிர்பார்த்த காரியங்கள் இன்னல் இல்லாமல் சந்தோஷமாக நடக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் என்று சில சிறு தகவல்கள் இன்று நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலம் பாதிக்கக்கூடும் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று. குடும்பத்து உறவினர்களே,
வருகையினாலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாள் என்று சகோதர வழியிலே இருந்த மன வருத்தம் நீங்கும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய நாள். சுப நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வாய்ப்பும் உண்டு. அலுவலகத்திலே வேலைகள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் மனதுக்கு உற்சாகத்தை தரும். வியாபாரத்திலே சக வியாபாரிகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலே எச்சரிக்கையாக இருக்கவும். குடும்பத்தின் நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகம் தரும் நாளாக இந்த நாள் இருப்பதனாலும், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருப்பதனாலும், இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 என்ற எண்ணை வைத்துக்கொள்வதும், அம்பிகை வழிபடுவதும், சிவபெருமானை வழிபடுவதும் இன்று மிகுந்த நல்ல பலனையும் பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, பண வரவை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாள் என்று எதிர்பார்த்ததை விட செலவுகளும் ஏற்படக்கூடும் என்பதனாலே சேமிப்பு எதுவும் இருக்காது. குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாள். உறவினரால் மகிழ்ச்சியினாலே வீடு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுத்த மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு கிடைக்கும். அலுவலகத்திலே பொறுப்புகள் அதிகரிக்கும். பணி சுமை கூடுதலாக இருக்கும். உங்கள் வேலைகளை மற்றவர் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். சக வியாபாரி இணக்கமாக சூழ்நிலை நடந்து கொள்வார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதனாலே சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளே கவனமாக இருப்பது அவசியம். இன்றைய நாளிலே அதிர்ஷ்ட எண் 1, 4. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை மற்றும் சிவபெருமானை வழங்குவது இன்று சாலச் சிறந்தது. சோமவார பிரதோஷம் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதனால் சுவாமியை வணங்குறதுனால பல விதத்திலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபங்களை உங்களுக்கு பெற்றுத்தருவார். அதனால் ஒரு சுபிட்சமான இல்லற வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, பண வரவுக்கு தேவையான அளவு இருக்கும். வீண் செலவு எதுவும் இருக்காத நாள் இன்று. புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றக்கூடும். உறவினரும் நண்பர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். திருமண முயற்சிகளே இன்று பிற்பகுதியிலே ஏற்படுத்த நல்லது. அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடுறதுனால பணியில் கொஞ்சம் சுணக்கம் உண்டாகும். வியாபாரத்திலே விற்பனை லாபம் சுமாராகத்தான் இருக்கும். கடன் கொடுப்பது வாங்குவதை தவிர்ப்பதனாலே சில விஷயங்களில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். சக வியாபாரிகள் அனுசரித்து சொல்வது நல்லது. குடும்ப நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு சிரமமான நாள் என்றே சொல்லலாம். பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே நல்ல ஒரு அனுசரணை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. நாளின் 1, 6 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்லதொரு அனுகிரகத்தை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, பண வரவை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் என்று திடீர் பண வரவுக்கும் வாய்ப்புண்டு. உறவினர்கள் இணக்கமாக சூழ்நிலையும் திருமண முயற்சிகளிலே இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு வரன் அமைவதற்கு வாய்ப்பும் உள்ளதனாலே சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே தற்காலிகமாக ஒரு ஊடல்னு சொல்லுவோம், தற்காலிக பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். வேலைகளிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசினால் நல்லது. வியாபாரத்திலே விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். சக வியாபாரிகள் இணக்கமாக பழகுவது எதிர்காலத்துக்கு நல்லது. புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம். இன்றைய நாள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாள் என்றே சொல்ல வேண்டும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதிலே தாமதம் கிடைக்கக்கூடும். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அம்பிகை வழிபாடும் மேலும் சிவ வழிபாடும் இன்று மிகுந்த உச்சிதமான ஒன்றாக அமைகிறது. அதனால் சிவன் வழிபாட்டினாலே
பணம் வரவு திருப்திகரமாக இருப்பது இரட்டிப்பாகுவதற்கு வாய்ப்பு உண்டதனாலே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சிவஸ்தோத்திரங்கள் சிவ பூஜைகள் செய்வது ரொம்ப நல்லது. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்கள். திருமண முயற்சியிலே இன்றைக்கு ஈடுபட வேண்டாம். தாயாரின் உடல்நிலையிலே அக்கறை கருதுங்கள். அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிப்பதனாலும் அதன் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுவதனாலும் உடன் இருக்கும் பணியாளர்களால் மன சங்கடங்கள் ஏற்படுவதனாலும் கொஞ்சம் இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்திலே விற்பனை நன்றாக லாபம் எடுக்கக்கூடிய, கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கக்கூடிய நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகிடும். குடும்ப நிர்வாகத்திலே பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதனாலே குடும்பத்தை நிர்வகிப்பதிலே சிரமங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சக பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். 3-7 என்ற எண்ணும் விநாயகர் வழிபாடும் மிக முக்கியமான விஷயமாக இன்றைக்கு அமைக்கிறது. அதை தொடர்ந்து இன்றையுடைய பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். சாயங்கால வேளையில் 3 சுற்று அட்டி சுவாமியோட சுற்றிட்டு வாங்க. முடிந்தால் 2 விளக்கு சுவாமிக்கு நெய் விளக்கு போட்டுட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினுடைய சீர்கேடு சீர் செய்யப்படும். வலிமையாக இருந்த உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் திருப்பி ரெஸ்டோர் பண்ணிக்க முடியும். பணி சுமை அதிகமாக இருக்கும், சோர்வு இருந்ததெல்லாம் நீக்கி பணியிலே ஒரு எளிமையை கொண்டு வந்து விட்டுவிடும். அதனால் ஒரு நல்லதே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, தேவையான அளவு பணம் இருப்பதனாலும் தேவையற்ற செலவுகள் வராதனாலும் கொஞ்சம் குதூகலமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய. குடும்பத்திலேயே மகிழ்ச்சி காணப்படுகிற நாள் என்று. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. சகோதரர்கள் அன்பு ஆதரவு மனதுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளதனாலும் இன்றைக்கு கொஞ்சம் காயினை கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். தடைபட்டு வந்த சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்தியமான சூழ்நிலை இருப்பதனாலே உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். வியாபாரத்திலே போட்டிகளை கடந்து விற்பனைக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய யுத்திகளை புகுத்துங்கள். சக வியாபாரிகளால் நன்மை உண்டாகும். புதிய முயற்சிகள் எதுவும் ஏற்பட வேண்டாம். உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பாத ஆப்பர்ச்சுனிட்டி. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை, ரிசப்டிவ் ஒரு சினாரியோ என்விரான்மெண்ட் அங்கே இருக்கும். 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் அதற்கான வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, பண வரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். தாயாரின் உடல்நிலை பாதிக்கக்கூடும் என்பதனாலே கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவு முதலே செய்துவிடுங்கள். அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படுகிறது. உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள். உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் பெனிஃபிட் எல்லாம் இருக்கும். சேலரி ஹைக் இருக்குது. வியாபாரத்திலே சக வியாபாரிகள் நன்மை கிடைக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலை சுமூகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு முன்னே நல்ல யோசித்து செய்யுங்க. லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். தேவையான அளவு பணம் கிடைக்கிறதுனால திருப்தியாக இருப்பீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதனாலும்
810 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் விநாயக பெருமான் வழிபாடும் கூடுதலாக சிவபெருமானின் பிரதோஷ வழிபாடும் இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல இனிய நாளாக இன்று நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, பண வரவு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மனசை வருத்துவதாக இருக்கும். உறவினர் மகிழ்ச்சியும் நன்மையும் கொடுக்கும். கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உணவு விஷயத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. அலுவலகத்திலே கொஞ்சம் உற்சாகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் தடைபட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி காணப்படும். வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். வேலையாட்களை அவர்கள் போக்கிலே விட்டில் பிடித்து நல்லது. பங்குதாரர்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து சூதனமாக நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதியான நாளாக இந்த நாள் அமையும். செலவுக்கு தேவையான பலம் கிடைக்கும் என்பதனாலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 1, 4 என்ற எண்ணும், வணங்க வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பிரதோஷ வேளையிலே சென்று வழிபட இவர்களுக்கு நல்லதொரு நாளாக இந்த நாள் அமையும் என்பதிலே ஐயமில்லை. மேலும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இந்த நாளில் எல்லாம் வல்ல இறைவன் அருளட்டும். வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்திலே அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனாலே மனதிலே சிறிய சோர்வு, வரவுக்கேற்ற செலவாக இருக்குங்க, கையில் ஒன்றும் இல்லைங்களேன்னு ஒரு புலம்பல் இருக்கும். திருமண முயற்சியிலே சாதகமாக இருந்தாலும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டு. பிறருக்கு கொடுத்து திரும்ப வராத கடன் திரும்ப கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்திலே கொஞ்சம் ஒர்க் பர்டன் ஜாஸ்தியாக இருக்கும் என்றாலும் அதற்கான சலுகைகள் உண்டு. அதனால் உற்சாகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. வியாபாரத்திலே விற்பனை லாபம் அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய நியூ இன்வென்ஷன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரு சமமான வாரம். இந்த நாளிலே செலவுகள் சமாளிப்பது கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை காணப்படுவதனாலே அவர்கள் மகிழ்வார்கள். 2, 7 என்ற எண்ணும் சிவபெருமானின் வழிபாடும் இன்றைக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதை கொண்டு கடன் தொகை திரும்ப வருவதனால ஒரு பண வரவும், எதிர்பாராத பண வரவு வருவதற்கான வழிவகைகள் தெரிவதனாலே கொஞ்சம் மகிழ்ச்சியும், திருப்திகரமான வாழ்க்கை என்ற ஒரு நிம்மதியான சூழ்நிலை கொடுப்பதனாலே கடவுளுக்கு நன்றியும் சொல்லக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.